செடி எப்படி வளர்க்கணும் எந்த ஹைட் இருக்கும் செடி எல்லாம் முழுசா காட்டுவோம். இதை டெரஸ் கடையில் வச்சுக்கலாம். டெரஸ் கடை கூட அழகாக போடுது. நம்ம பாருங்க எவ்வளோ செடி வேணாலும் ரெடியாக இருக்கும். அதோட வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு நீங்களே போட்டு பாருங்க. அதே வரும். அந்த அளவுக்கு வந்து ஒப்பிட முடியாத அளவுக்கு பிளான்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 இயர்ஸ் ஆகும். ஒரு வருஷம் காப்பு வச்சுட்டு இன்னொரு கஷ்டம் கொஞ்சம் ரேரான ரெடி தான். மினி போய் யார் இந்த மாதிரி எல்லாம் கொத்து கொத்தா காய்க்கும். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இந்த பாத்திரம் வைக்கிறது பழம் வரும் பேச பேச வர எல்லாமே கிளி கிளி பார்க்குறாங்க. வந்து பழம் பழுத்துச்சா பழுத்துச்சானே இதெல்லாம் மறுத்து ஒரு வீடு தனியாக போட்டேன். இந்த காலத்தில் நீங்கள் போய் பாருங்க. வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போறாங்கன்னா புதுசாக என்னென்ன பழச்செடிகள் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கோம். லைனை 1 by 1 காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த செடி எப்படி வளர்க்கணும், எந்த ஹைட் இருக்கும், செடி எல்லாமே முழுசாக காட்டுவோம். ஓகேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வாங்குறதுக்கு முன்னாடி செடியோட சைஸ் எப்படி தம்பி இருக்கும், அந்த செடி எப்படி பராமரிப்பு, என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், எந்த மாதிரி தொட்டில் வைக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி தொட்டில் வைக்கணும், நாங்கள் எப்படிலாம் அனுப்புவோம், எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க 1 by 1 பார்க்கலாம். உங்களுக்கு செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜுக்குள்ள லிங்க் இருக்கும். லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ரோஸ் கலெக்ஷன் தனியாக, ஃப்ளவர் கலெக்ஷன் தனியாக, பலாப்பழம் வெரைட்டி, ஜாக் ஃப்ரூட் தனியாக, சப்போட்டா வெரைட்டிஸ் தனியாக, இந்த மாதிரி கொய்யா வெரைட்டிஸ் தனித்தனியாக வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனே வாங்கிக்கலாம். ஓகே? ஆனால் பெரிய செடியிலேருந்து சின்ன செடி வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம். எங்களோட நர்சரி எங்கே இருக்குன்னு கால் பண்ணுற எல்லாருமே கேட்குறீங்க. தருமபுரி மாவட்டங்க. ஓகேனா ஒகேனக்கல் செல்லும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூர். ஓகே? ஆனால் இண்டூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் உள்ள ஒரு பெரிய நர்சரி தான். நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கோ வீடியோக்குள்ளே போய் டைரெக்டாக பார்க்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட். ஓகே? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அவகோடான்னு சொல்லுவாங்க, பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகே? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கண்டு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதே விதை மூலியமாக வாங்கின பிளான்ட்ஸ் வாங்கினா மினிமம் 6 to 7 வருஷம் ஆகுங்க. பெரிய மரமாகி தான் உங்களுக்கு காய் காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சுன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்க ஒரு ஹைட் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் எடுத்து பூக்களை வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட்டு, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே? ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட் விவசாயமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் எனக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் செடி வேணால் கூட நம்மக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ செடி வேணாலும் ரெடியாக இருக்குது. ஓகே? உங்களுக்கு 50 செடி வேணாலும் இருக்குது, 100 செடி வேணாலும் இருக்குது. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா, 700 ரூபா, 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அவகோடா ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாயும் இருக்குது, 400 ரூபாயும் இருக்குது, 700 ரூபா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி இருக்குது. இந்த வெரைட்டிஸாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம டஃப் டிராஃபிக்கல்லே நல்லா வளரக்கூடியது. நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வளருமா தம்பி, தருமபுரி கிளைமேட்டுக்கு வளருமா, வெயில் கிளைமேட்டில் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஹாட் கிளைமேட்டில் வளர்ந்து காய்கள் தரக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்குங்க. பிளான்ட் எல்லாமே ஒட்டுக்கண்டுகள் எல்லாமே 2 feet ஹைட் இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். பாருங்கள் வி கிராஃப்டிங் உங்களுக்கு தெரியுதா? பிளான்ட் எல்லாருமே இங்கே பாருங்கள் நிறைய பேர் கேட்பீங்க தம்பி பிளான்ட்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கிராஃப்டிங் பிளான்ட்னால உங்களுக்கு கீழே பிரான்ச் வரும், பெண்டாக வரும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே கிராஃப்டிங் பண்ணுங்க. பாருங்கள் ஒன்று சூப்பரான பிளான்ஸ் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. எங்ககிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேணாலும் ரெடியாக இருக்குது, 2000 வேணாலும் ரெடியாக இருக்குது. நிறைய வந்து ஃபார்மர் தோட்டத்துக்குலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மலை சைடில் இருக்கிறவங்களாம் நீங்கள் உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20 செடி 10 செடி வைங்க. தாராளமாக நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு யாரா பட்டர் ஃப்ரூட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வெரைட்டிஸ் வந்து என்னென்னு கேட்பீங்க. ஓகே? நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. மெக்சிகன் ஆஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே அர்கா சுப்ரீம். ஓகே? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வெரைட்டி. தாராளமாக நம்மளை நம்பி வாங்கலாம். ஓகே? ஆனால் உங்களுக்கு யாரா அவகோடா செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாதுளை. ஓகே? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கணேசா மாதுளன்னு சொல்லுவாங்க, நாட்டு மாதுளன்னு சொல்லுவாங்க. இதோட பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வரும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர் தான் இருக்கும். ஒரு மீடியமான வந்து ஒயிட்டும் ரெட்டு கலந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கடுக்கு முடுக்குமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதை வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. ஓகே? மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறையா கொத்தாக காய்க்கும். நாட்டு மாதுளை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளான்ட் கொண்டு வந்துங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிளான்ட் ரெடியாக ஸ்டாக் இருக்குது. வேணுமாக்கிறவங்க கேட்லாக் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை டெரஸ் கார்டன்லேயும் வச்சுக்கலாம். ஏன்னா டெரஸ் கார்டன் வச்சா கூட அழகாக பூ எடுத்து நல்லா கொத்தாக காய் வைக்கும். ஆனால் வந்து நாட்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளு மாதிரி வரும். ஓகே? ஆனால் வந்து ஹைப்ரிட் மாதத்தில் முள்ளு மாதிரி வராது. இது லைட்டாக முள்ளு மாதிரி வரும். இப்போ இங்கே பிடிக்கணும்னா பாருங்கள், எல்லாம் பாருங்கள் குசாக இந்த மாதிரி இருக்கும், இந்த முள்ளு மாதிரி வரும். ஓகே? ஆனால் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். நார்மலாக லோவான மெயின்டெனன்ஸாக வளரக்கூடிய பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் நிறைய பேர் கேட்டுக்கீங்க. இங்கே பாருங்கள் சூப்பரான பிளான்ட்ஸ் எல்லாமே தரமாக பாருங்கள். நல்லா பிரான்ச் விட்டு புதுராட்டம் இருக்குது. இதெல்லாம் வச்சோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா
3 to 6 மாதத்துலேயே கண்டிப்பாக நல்லா கொத்து கொத்தாக காய்க்க வைக்கும். ஆனால் உங்களுக்கு யாராவது நாட்டு மாதம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லோவான பராமரிப்பில் ஒரு சூப்பரான ரகம் நிலத்தில் வச்சுக்கலாம், தோட்டத்தில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேனா வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கோதாவரி இருக்குங்களே, ஆந்திராவிலேயே ஒரு ஃபேமஸான ரகங்க. ஓகேனா சூப்பரான டேஸ்ட்டுங்க. வேறு எந்த பழம் வந்து இது மாங்காய் பழத்தோட டேஸ்ட் இருந்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்களே பண்டூரி மேங்கோன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே போட்டு பாருங்கள், அதே வரும். அந்த அளவுக்கு வந்து ஒப்பிட முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக ஒரு இனிப்பான ஒரு பழம் தாங்க இது. இது ரொம்ப டேஸ்ட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராகவே பழுக்கும். ஓகே, இப்போ எப்படி காய் இருக்கோ அந்த காயை நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பழுத்துக்கும். நம்ம வந்து கலர் மாறாது, மஞ்சள் கலரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலராக மாறாது. பட் டேஸ்ட் வச்சு சூப்பரான எக்ஸலண்ட்டான வெரைட்டி. இந்த பண்டூர் மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் வந்துருக்குங்க. பாருங்கள் அந்த அளவுக்கு பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet ஹைட். இங்கே பாருங்கள் சின்ன பிளான்ட். நம்மளோட கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பிளான்ட் இருக்கும், இதோட பெரிய சைஸ் இருக்குது, இதோட பெரிய சைஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். 50 கிலோ பேக்லேயே நம்மக்கிட்ட புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. நீங்கள் கேட்லாகில் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை ஆகாது, யமா பசந்த், நீலம், பண்டூரி, அப்புறம் சின்ன ரசம், இந்த மாதிரி எல்லாமே கேட்லாக் அப்டேட் பண்ணியிருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகேனா இந்த பண்டூரி மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன பிளான்ட் கேட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டுங்க. 100% நான் சொல்லுவேன், நீங்கள் வாங்கி வச்சு எங்கிட்ட கேட்கலாம், தம்பி டேஸ்ட் இல்லைன்னா எங்கிட்ட கேட்கலாம். அது மாதிரி ஒரு ரகனா இது. தைரியமாக வாங்கிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் அற்புதமான வெரைட்டி இது பண்டூரி. இது பிளான்ட் வந்துருக்கு. இது பிளான்டேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 years அப்புறம் தான் உங்களுக்கு காய்க்க வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கிராஃப்டிங் பிளான் தான், 2 வருஷத்துல தான் உங்களுக்கு காய் காய்க்க வைக்கும். உங்களுக்கு யாராவது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்காங்க. நியூ கலெக்ஷனு சின்ன பிளான்ட்டில். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஓகே, ஏன்னா வாட்டர் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி ஃபோன் பண்ணி அதிகமாக கேட்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாட்டர் ஆப்பிள் செடி இருக்கா, உங்ககிட்ட வாட்டர் ஆப்பிள் செடி எங்கிட்ட 1 2 இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் தான். இங்கே நாங்கள் கடைசி வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு 1000 செடி வேணாலும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. நிறைய பேர் தோட்டம் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கேட்பீங்க. நம்மக்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி. நீங்கள் பார்க்குறது எல்லாமே இதில் க்ரீன் கலரு ரெட் கலர் 2 வெரைட்டியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா, பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அடி தான் இருக்கும். 1.5 அடியிலேருந்து 2 அடி இருக்கும். எல்லாமே ஏர்லைட் பிளான்ட். ஓகேங்களா, சூப்பராக வரும். பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 years. ஓகேங்களா, 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பு வைக்கக்கூடியது. இது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 200 ரூபா விற்கிறாங்க. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடையிலாவது ஒரு 1/4 கிலோ கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபான்றாங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபா 250 300 ரூபா ஒரு சீசன் டைம் மாதிரி விற்கிது. ஓகேங்களா, தாராளமாக நல்ல லாபம். பராமரிப்பு ரொம்ப கம்மிங்க. ரொம்ப தண்ணி மட்டும் நார்மலாக விட்டால் போதும், சூப்பராக காய்க்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெட்டி 1 2 நீங்கள் பாருங்கள் எவ்வளோ செடிகள் உங்களுக்கு வேணுமானு பாருங்கள். இது எல்லாமே ஏன் கட்டுறது பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் செடி இருக்கா, வாட்டர் ஆப்பிள் செடி இருக்கா, எல்லாமே தோட்டல் எல்லாமே கேட்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருன்னா வாட்டர் ஆப்பிள் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா, இல்லை எனக்கு தஞ்சாவூரில் இருக்குமா, இந்த வாட்டர் ஆப்பிளாக காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர் இருந்தாலும் சரி, இல்லை ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, எல்லா ஊர் கிளைமேட்லேயும் இந்த வாட்டர் ஆப்பிள் செடி கொத்தாக நிறைய காய்க்குங்க. சூப்பரான ரகம். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சொன்ன தேவையில்ல. உங்களுக்கு யாருன்னா வாட்டர் ஆப்பிள் செடி வேணும்னா எங்ககிட்ட புக் பண்ணிக்காங்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யா. அங்கே பாருங்கள் சின்ன செடியில் கொத்தாக காய்க்கும். இங்கே பாருங்களேன் 1 2 இங்கே பாருங்கள் 3 4. ஏன்னா பீட்ரூட் கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட்டு. இங்கே பாருங்கள் சிவப்பு கலராக இருக்கும். ஒரு நம்ம சின்ன வயசில் கோலி விளையாடுவோம் அந்த மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக பழம் தான் இருக்கும். ரொம்ப மீடியம் சைஸ் பழம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொய்யா பழம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இலையை பார்த்தா ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ செடிகள் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் செடியை தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இது பாருங்கள் பழம் பழுத்திருச்சானு பார்க்கலாம். இருங்க காயாக தான் இருக்குது பாருங்கள் காய். இதெல்லாம் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள். இங்கே பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செடி நல்லா மெச்சூரான செடி இப்போ அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஓகே, ஆனால் கொஞ்சம் செடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான் இந்த மினி பீட்ரூட் கொய்யா. அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொத்தாக காய்க்கும். ஓகே, ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே விரும்பி அதிகமாக சாப்பிட்லாம். கொய்யா பழம் சாப்பிட்றனால உங்களுக்கு கேட்கலாம் இந்த மினி பீட்ரூட் கொய்யா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் சூப்பரான பிளான்ட்டு உங்களுக்காக காத்திருக்குங்க. மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். சின்ன ஒரு பாட்டு இருந்தால் கூட போதும், சூப்பராக வளர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் லோவான மெயின்டெனன்ஸாக வளர்க்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பராமரிப்பு ரொம்ப கம்மி. தண்ணி மட்டும் கம்மியாக விட்டு நார்மலாக எருவு உரம் வச்சிங்கன்னா போது சூப்பராக வளரும். இந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா, உங்களுக்காகனா மினி பீட்ரூட் கொய்யா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பண்டூட்டி பழம்னு சொல்லக்கூடிய ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் 1 பாலூர் 2 வெரைட்டியுமே நம்மக்கிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க தம்பி விதை போட்ட செடி கொடுங்க, அதுதான் நல்லா டெம்பருக்கு ஆகும், நல்லா மரத்துக்கு ஆகும், நிறைய பேர் கேட்பீங்க. பட் அதோட ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டூட்டி பாலூர் 1ன்னு போட்டாங்கன்னா சாப்பிட்டு அந்த விதையை போட்டாங்கன்னா அதே வருமானு தெரியாது.
அது எந்த ரகம் வேணால் எப்படி வேணால் எந்த மாதிரி பழம் வேணால் வரலாம். அது இயல்புக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே, அது தெரிஞ்சுக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 6 வருடம் கழித்து தான் உங்களுக்கு காய்கள் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேயே காய் வந்துடும். இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க பாருங்கள், ஒட்டுக்கன்றுகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஒரு செடி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமாக ஒட்டு கட்டுற செடி. இப்போ பாலூர் ஒன்றுனா ஒன்று தான். ஏன்னா பார்த்தா அங்கேருந்து ஒட்டு கட்டி நான் தரமான பிளான்ஸ் கொண்டு வந்த பிளான்ட்டு. இது எல்லாமே நாங்கள் சின்ன பிளான்ட்டாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள், சூப்பராக நல்லா மெச்சூராக தரமாக இருக்குது. ஓகே, நல்லது ஒரு தரமான வெரைட்டி. இதோட பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 கிலோ வரைக்கும் வரும். பழம் நல்லா பெருசாக மரம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா பழத்தோட வெயிட் 20 கிலோ 25 கிலோ கூட வரும். நல்லா ஒரு நார்மலான ஒரு இனிப்பான ஒரு பழம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டுட்டி பழம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு. இந்த பாலூர் 1-2 செடி வேணும்னு ஆசைப்படுறீங்க, நம்மக்கிட்ட வந்து தோட்டத்துக்கு வைக்கிறோம். உங்களுக்கு 100 செடி வேணாலும் கிடைக்கும். இல்லை 1-2 வேணும் எனக்கு பார்சல் கொரியர் மூலமாக அனுப்புன்னு கேட்டிங்கன்னா கொரியர் மூலம் நாங்கள் அனுப்புகிறேங்க. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் சாத்துக்குடி. ஓகே, ஆனால் இது பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்காகவும் வளர்த்துக்கலாம், ஒரு சாத்துக்குடிக்காகவும் வளர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவும் நினைக்காதீங்க, ரியல் தாங்க, உண்மையான செடி தான். எந்த அளவுக்கு கலர் அட்ராக்டாக வருதுன்னு பாருங்கள். ஓகே, அது லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலர் டபுள் கலரில் வரும். ஒரு புரோட்டான் செடி மாதிரி வளர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இது பிளான்டேஷன் பண்ணி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 years ஆச்சு, 1.5 வருஷமாக வளர்ந்த செடி தான். இதில் நிறைய காய்கறி இருந்துச்சுங்க, நிறைய பேர் பிச்சுட்டாங்க. இப்போ 2 பழம் தான் இருக்குது. இதுவும் நல்லா முதிர்ச்சி அடைய போகுது பாருங்கள். எல்லாமே கிள்ளி பார்க்குறாங்க வந்து பழம் பழுத்திருச்சான்னு. இதை நம்ம அடுத்து ஒரு வீடியோ தனியாக போடலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30 பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. நம்ம நார்மல் சாத்துக்குடி மாதிரி தாங்க, கொஞ்சம் மெதுவாக வளரும். பட் வந்து சின்ன செடியிலே உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்கும். இது ஒட்டு செடி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலையோ இல்லை க்ரோ பேக்லையோ நீங்கள் எதில் வேணால் வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வச்சிருக்க மதர் பிளான்ட்டு. இதே சின்ன செடி தான் நமக்கு இது கிடைக்கும். ஓகே, உங்களுக்கான வேதி சாத்துக்குடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளி. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க, கோணங்கா புளியாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ரகம் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொடுக்கா புளின்னு சொல்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3மே கலந்த கலவையாக ஒரு கூட பழம் தாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி ஃபுல்லாக இருக்க இந்த நம்ம வயிற்று பகுதிக்கு அல்சரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க. தயவு செய்து இந்த மாதிரி பழத்தை கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் கொடுக்க புளி மரம் எங்கன்னா இருக்கான்னு சுற்றி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டை சுற்றி எங்கன்னா இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி கூட எங்கேயும் இருக்காது, அங்கங்கே இங்கேயோ ஒவ்வொரு மரங்கள் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சவங்களே பழம் வந்து பார்த்தா மொட்டை மாடியில் நம்ம கொடுத்த நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயே சூப்பராக பழங்கள் வந்து கொத்தாக வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு செடி வாங்கி வச்சுனா எல்லாமே கிராஃப்டிங் பிளானுங்க பாருங்கள். விதை மூலமாக வாங்கின செடி வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தம்பி காய் வரும், நான் எப்பப்போ காய் பழங்களை சாப்பிட்றதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது தாராளமாக பிளான்டேஷன் பண்ணி ஒரே வருஷத்தில் உங்களுக்கு சூப்பராக கொத்தாக காய் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். ஓகேங்களா, சிகப்பு கொடுக்கா புளின்னு சொல்லக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய வெரைட்டி தான். நல்லா லென்த்தாக வரும், நல்லா பெரிய பழமும் வரும், விதை கம்மியாக இருக்கும், சதைப்பது அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டான ஒரு பழம் தான். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், இடத்துல வச்சுக்கலாம். இது எல்லாமே பூ எடுத்து காய் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். நான் இப்பயே காட்டுறேன். ஒரு செடியில் அங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். வேறு பூக்கள் எடுத்துருக்கா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு. இது ஏன் பார்த்தீங்கன்னா பூவோட உங்கள் 1-2 பிளான்ட் தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வரவங்க எடுத்துட்றாங்க. நம்ம ஆன்லைனில் போடும்போது பூ மழைக்கு ஏதாவது காரணமாக கொட்டிடுது. ஓகே, உங்களுக்கு கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கொடுக்கா புளி ஒட்டுக்கண்டுகள் தரமான பிளான்ட்ஸு எங்ககிட்ட கிடைக்கும். ஓகேங்களா, விருப்பப்படங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், இடத்துல வச்சுக்கலாம். இதெல்லாம் மானாவாரி பயிர். ஓகேங்களா, வறட்சியிலே வளரக்கூடியது. தண்ணியே இல்லைனா கூட ஒரு வறட்சி ரொம்ப தம்பி தண்ணி இல்லைப்பா நான் வறட்சியான ஒரு லேண்ட் வச்சுருக்கேன் அந்த மாதிரி இடத்துல வைக்க முடியுமா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பயிர் செஞ்சு ரொம்ப லாபம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாபம், வீட்டு யூஸ்க்கு நல்லது. உங்களுக்கு யாரும் வேணும் ஆசைப்பட்டு புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கண்டு. ஓகேங்களா, தென்னங்கண்டுலேயும் நிறைய பேர் கேட்பீங்க எந்த ரகம்பா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி நிறையானா தான் நீங்கள் வந்து குட்டை நட்டை செவ்வலனி இந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு தண்ணி பற்றாக்குறை தான், வறட்சியான நிலம். இது வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு ரொம்ப கம்மி தான். நீங்கள் வாங்க வேண்டிய செடி வந்து பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டை. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. பிளான்டேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடம் கழித்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். பட் காய் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதுக்காக கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 to 100 வருஷம் இந்த மரங்கள் இருக்கும். ஓகேங்களா, பணமே அழியாது. எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் எந்த வெப்ப மண்டலத்தில் இருந்தாலும் சரி சூப்பராக வளர்ந்து ஒரு காய்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த அரசம்பட்டி நெட்டை. நாட்டுக்கன்றுகள் ஒன்று நம்மக்கிட்ட இல்லைங்க, எல்லாமே வந்து மெச்சூரான கவரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு. நம்மக்கிட்ட உங்களுக்கு 1000 வேணாலும் ரெடியாக இருக்குது, 2000 வேணாலும் ரெடியாக இருக்குது. எல்லாமே தரமான பிளான்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அழகாக பிளான்ஸ் பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இலை 3 இலை விட்ட செடி உங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி செடி பிளான்டேஷன் பண்ணலாம். 3 அடி குழி 3க்கு 3 குழி எடுத்து இதை வச்சிங்கன்னா போதும். நடவு செய்ததுலேருந்து 5 வருஷத்துக்கு காய் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்காக தோட்டத்துக்கு வேணும், எனக்கு 100 செடி வேணும், 50 செடி வேணும் மூலமாக ஆன்லைனில் கூட புக் பண்ணி நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பிடுவோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்கும், எல்லாமே தரமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ செடி வேணாலும் இருக்குது. எல்லாமே காய் எல்லாமே பெருவட்டு காய். ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருவட்டு காய், நல்லாவே காய் எல்லாமே இருக்கும். உள்ள வந்து பருப்பு தப்பமாக இருக்கும். நீங்கள் இளநிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்குன்னா அரசம்பட்டி நெட்டக்கன்று வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாட்டுக்கன்றுகள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா பசு பசேன்னு எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கும் செடி கிடைக்கும், 30 ரூபாய்க்கும் கிடைக்கும், 50 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வேணும்னா தரமாக எங்ககிட்ட கிடைக்கும். வேணும் பக்கம் புக் பண்ணி வைக்க வாங்க. அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் பழத்திலே நாட்டு ரகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காலப்பாடின்ற ஒரு ரகம். ஓகேங்களா? டேஸ்ட் நல்ல இனிப்பான ஒரு பழம் தான். பிளான்ட் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்ல மெச்சூரான பிளான்ட்ஸுங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் ஆன பிளான்ட்டு. நீங்கள் வாங்கி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உடனே காய்கள் வச்சு கொத்து கொத்த காய்கள் வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் பூ எடுத்து காய்கள் வச்சது. ஏன்னா காய் இருக்கிறதா கூட பார்க்கலாம். எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ செடி வேணும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 செடி வேணுமா இல்லை 100 செடி வேணுமா. இங்கே பாருங்கள் காய் வச்சிருக்கு பாருங்க, வாங்க காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் காலப்பாடிங்க. இந்த மாதிரி மூக்கு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா சாம்பல் கலரில் வரும். நல்லா இப்போ க்ரீன் கலராக இருக்கும் போதே அப்படியே பழத்துக்கு. ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பான ஒரு ரகம் தான். நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் காப்பு காய்க்கக்கூடியது. ஓகேனா இது ஒரு குட்டை மரமாக மீடியம் சைஸில் புதர் டைப்பில் வளரும். மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். ஒரு அருமையான செடிகள் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. ஒரு சின்ன க்ரோ பேக்லேயே நீங்கள் நிலத்தில் வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கணும் காய் காய்ச்சிருக்குங்க. நிறைய பேர் ரொம்ப ஹாப்பி. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, தம்பி உங்ககிட்ட வாங்கின ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் சூப்பராக இருக்குப்பா, காலப்பாடு நல்லா காய்ச்சி இருக்குது. நீங்கள் பாருங்கள் எக்கச்சக்கமான பிளான்ட் எல்லாமே வச்சு பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் தான். நீங்கள் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா பிரான்ச் விட்டு இருக்குது. நீங்கள் நடவு செய்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிங்கன்னா அடுத்த வருஷமே நல்லா காயாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான காலப்பாடி செடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் 1 2 இல்லைங்க, எல்லாமே நல்லா பிரான்ச் விட்டு நல்லா இந்த மாதிரி பிரான்ச்சோடு இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே கிளக்கலையும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க வாட்ஸ்அப் மூலிமா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. 1 by 1 காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நேரடியாக வாங்க நர்சரிக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு வாங்கிட்டு போவீங்க. ஏன்னா இப்போ ரைனிங் சீசன் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கும் போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களும் இருக்கும், நல்லா செடிகள் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன பார்த்தா மழை காலத்தில் வச்சிங்கன்னா போதும், நீங்கள் தண்ணி ஊற்றலைங்க நார்மலாக மழை பெய்யும் போது மழை தண்ணிக்கு அதுக்கும் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்காக வேணுமோக்கிறவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டுங்க. மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி மறக்காமல் நம்மக்கிட்ட வாங்கின செடிகளை எப்படி வளர்ந்துருக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. பை பாய்.